माङ्गल्यं तन्तुनानि मम जीवने हेतुना तन्दे பத்னாமி சுபகே வம் ஜீவ சரதாம்சகம். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று யாரோ குரல் கொடுக்க மாங்கல்ய தாரணம் பண்ணுங்கோ என்று ஐயர் எடுத்து கொடுத்த திருமாங்கல்யத்தை கையில் வாங்கிய ஆதவன் தன் அருகில் தலை குனிந்து அமர்ந்திருந்த வெண்ணிலாவின் புறம் திரும்பினான். அவனது தாயார் கல்யாணி வெண்ணிலாவின் முகவாயை தூக்கிவிட முகத்தை நிமிர்த்தியவள் மறந்தும் அவனை நேருக்கு நேராக பார்க்கவில்லை. தாழியை அவளது கழுத்தை சுற்றி கொண்டு வந்தவன் ஒரு வினாடி தயங்கினான். அந்த தயக்கத்தை உணர்ந்து அவனது தாயார் ஆதவா என்று உந்த சுயநினைவு பெற்று அவளை தன் துணைவியாய் கூடியிருந்த அனைவர் முன்னிலையிலும் ஏற்றுக்கொண்டான். முதல் முடிச்சை அவன் போட அடுத்த இரு முடிச்சுகளையும் போடுவதற்கு தன் மகள் ஆர்த்தியை தேடிய கல்யாணி அவள் வேண்டுமென்றே யாரோடோ பேசுவது போல் திரும்பிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு தானே அந்த இரு முடிச்சுகளையும் போட்டார். அந்த முடிச்சுகள் விழுந்த நொடியில் வெண்ணிலாவின் கண்ணிலிருந்தும் இரு பெரிய நீர்மணிகள் விழுந்தன. அவள் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் முகம் கடுக்க ஆதவனும் பார்வையை அவளிடமிருந்து பிரித்தெடுத்தான். எதற்கு அழுக வேண்டும்? சொல்ல போனால் இப்போது நடப்பதற்கு எனக்கு தான் அழுகை வர வேண்டும் என்று மனதில் எண்ணியவன் அதற்கு பிறகு அவள் புறம் திரும்பவில்லை. அதன் பிறகு ஐயர் இருவரையும் அக்னியை வலம் வர சொல்ல அவளது கையை தன் கைக்குள் அடக்கியவனுக்கு ஒரு சிலிர்ப்பு ஓடி மறைந்தது. 3 முறை சுற்றி வந்து அவளுக்கு மெட்டியிடும் போதும் அந்த சிலிர்ப்பு ஓட அதை அவன் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் இவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். ஆனால் பெரியவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கோ என்று ஐயரின் வார்த்தைகளை தொடர்ந்து முதலில் ஆதவனின் பெற்றோரான கல்யாணி சுந்தரேசன் தம்பதியினரை நமஸ்கரித்தன. சுந்தரேசன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருங்க என்று வாய் நிறைய வாழ்த்த கல்யாணி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இதுவே பரவாயில்லை என்பது போல் வெண்ணிலாவின் பெற்றோர் ஆறுமுகம் சகுந்தலா காலில் விழுந்து எழுந்தபோது வாழ்த்த இல்லை வசவர் என்று இனம் காண முடியாதது போல் நல்ல புத்தியோடு அவனோடு அனுசரித்து போ என்ற வார்த்தை வந்தது சகுந்தலாவிடமிருந்து. அதன் பின்னர் இருவரின் பாட்டியான கற்பகம் இருந்த அறைக்கு அழைத்து சென்றன. மணமக்கள் இருவரையும் கட்டிலில் படுத்திருந்த கற்பகம் அவர்கள் வந்ததும் எழுந்து அமர முயற்சி செய்ய சகுந்தலாவும் கல்யாணியும் வேகமாக வந்து அவரை தாங்கி பிடித்து ஒழுங்காக அமர செய்தன. ஆதவன் இறுகிய முகத்துடனும் வெண்ணிலா பயத்தில் வெளிரிய முகத்துடனும் வணங்கியல. ஆதவனின் தலையை தொட்டு, பாட்டி மேல் கோபமா கண்ணப்பா? எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லையப்பா. இங்கே நீ கல்யாணமே செய்து கொள்ளாமல் இருந்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் என்று மூச்சு திணறலுக்கு இடையேயும் நீளமாக பேசி முடித்தார் கற்பகம். அம்மா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க என்று கல்யாணி நெஞ்சை நீவி விட்டாள். அதெல்லாம் இல்லை பாட்டி, நீங்க குணமாகி வாங்க அப்புறம் பேசிக்கலாம் என்றான் ஆதவன் பாட்டியின் முகத்தை பாராமலே. பேரன் சொன்னதை கேட்டு அதற்கு மேல் பேசாமல் வெண்ணிலாவை சுடு சொற்களால் சுடாமல் இருந்தாள் அவள் கற்பகம் அல்லவே. இவளை வெளியே கல்யாணம் செஞ்சு கொடுத்து எப்போது என்ன நடக்குமோ என்று வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருக்கணுமே என்று நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். என்னென்னவோ நடந்து கடைசியில் என்னோட 2 கவலையும் தீர்ந்து விட்டது என்று அவளை வார்த்தைகளால் குத்திவிட்டே திரும்ப படுத்து கொண்டார். எப்போ பார்த்தாலும் இதேவா? இனி வாழ்க்கை முழுமைக்கும் இதே வசனங்கள், நிராகரிப்புகள், குத்தல்கள், ஏளனங்கள் என்று தொடரப்போகிறதா? ஐயோ கடவுளே என்று காலை 6 மணியிலிருந்து 100வது முறையாக நொந்து கொண்டாள் வெண்ணிலா. அடுத்து உறவினர்கள் அனைவரும் பரிசு கொடுத்து வாழ்த்தி போட்டோ எடுத்து இன்று நேரம் வேகமாக சென்றது. காலில் விழாவிட்டால் அதற்கும் ஏதாவது திட்டு விழுமோ என்ற பயத்தில் ஒருவர் விடாமல் பணிந்தெழுந்தாள் வெண்ணிலா. ஆதவனோ வயதில் ரொம்பவே பெரியவர்கள் தவிர மற்ற அனைவரிடமும் ஒரு குவி போடும் வணக்கம் என்ற வார்த்தையோடும் நிறுத்தி கொண்டான். அவன் அளவில் நிறுத்தி கொண்டவன் அவள் விழுந்தெழுவதை சற்றே செய்யவில்லை.
உறவினர்கள் அனைவரும் இருவருக்கும் தெரிந்தவர்கள் என்பதால் அறிமுகம் செய்து வைக்கும் வேலையும் இல்லாததால் இருவரும் பேசிக்கொள்ள வாய்ப்பே இல்லாமல் போனது. அவளது நண்பர்கள் அனைவரும் சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் வரவேற்புக்கு வருவதாக இருந்ததால் நண்பர்கள் கூட்டமும் இல்லாமல் போனது. அவளது நண்பர்கள் அவளுக்கே தனது திருமணத்தை பற்றி இன்று காலைதான் தெரியும் என்றபோது நண்பர்கள் எங்கிருந்து வருவார்கள்? உறவினர்கள் முறை முடிந்தவுடன் வீட்டினர் வந்து குடும்ப சகிதமாக போட்டோ எடுத்துக்கொள்ள தொடங்கின. முதலில் கல்யாணி, சுந்தரேசன் இருவரும் வர அவர்கள் இருவரையும் திரும்பவும் மணமக்கள் நமஸ்கரித்தவுடன், ஆர்த்தி எங்கம்மா, ஆளையே காணும் என ஆர்த்தியை தேடினான் ஆதவன். அவளுக்கு ஒரே கோபமடா, இங்கதான் இருப்பா. ஹே சந்தோஷ், ஆர்த்தி எங்கடா, பார்த்து கூட்டிட்டு வா என்று வெண்ணிலாவின் தம்பியும் தனது தம்பி மகனுமான சந்தோஷை ஏவினார் கல்யாணி. அந்த லூசு எங்க இருக்கோ என்று முழுகியவாறே சென்று 10 நிமிடம் கழித்து அவளுடன் வந்து சேர்ந்தான் சந்தோஷ். எங்க போன, போட்டோ எடுக்க தேடுவோம் என்று தெரிய வேண்டாம் என்று சுந்தரேசன் கண்டிக்க, ஆமா இப்போ போட்டோ எடுத்துக்கலாம் என்று யார் அழுதா, சூட்டு எரிச்சல் படுத்திக்கிட்டு என்று முகத்தில் வெறுப்பை அப்பட்டமாய் காட்டினாள் ஆர்த்தி. ஆர்த்தி என்று தந்தை பெயரில் கொடுத்த அழுத்தத்தில் பணிந்து அண்ணனை ஒட்டி நின்று கொண்டாள் புகைப்படத்திற்கு. போட்டோகிராஃபர், நீங்க இங்க இந்த பக்கம் வந்துங்க மேடம், லேடிஸ் ஒரு சைடு ஜென்ஸ் ஒரு சைடு நின்னா நல்லா இருக்கும் என்று கூறிய நிமிடத்தில், நான் இங்கே தான் நிற்பேன், எடுப்பதனால் எடுங்க, இல்லை நான் போயிடுறேன் என்று அவள் தலை சிலுப்ப சுந்தரேசன் ஏதோ சொல்ல வரும் முன், இல்லை நீ இங்கே நில்லு, நீங்கள் இப்படியே எடுங்க சார் என்றான் ஆதவன். அதன் பின்னர் ஆறுமுகமும் சகுந்தலாவும் வர சந்தோஷ் பின்தொடர்ந்தான். சந்தோஷ் வெண்ணிலா அருகில் வந்து, இந்த நகையும் புடவையும் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நீ ஏன் இப்படி மூஞ்சியை இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்க என்றான் கொஞ்சம் அதட்டி. தன்மேல் அக்கறை கொண்ட ஒரே ஜீவன் என்ற எண்ணமும் அவனது பேச்சும் கண்ணீரை வர வைத்தது வெண்ணிலாவிற்கு. அக்கா என்று அமைதிப்படுத்தியவன் ஏற்கனவே மனம் நொந்து கொண்டிருப்பவள் ஆர்த்தி செய்ததால் இன்னும் நோகிறாள் போல் என்றெண்ணி அவள் அருகில் நின்று கொண்டான். இப்போதும் போட்டோகிராஃபர் இடம் மாற சொல்ல அதை மறுத்து தன் தாயின் முறைப்பை பெற்றுக்கொண்ட போதும் அவன் நகரவில்லை. அவனது அந்த செயல் கொஞ்சம் இதம் தர, நமக்கும் இந்த உலகில் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு என்று ஒரு சின்ன தைரியம் உண்டாயிற்று வெண்ணிலாவிற்கு. அதன் பின் உணவு முடிந்து போட்டோகிராஃபரிடம் என்ன சொல்லப்பட்டதோ, வளமையான கணவன் மனைவி சேர்ந்து நிற்கும் 2-3 போஸ்களில் மட்டுமே இருவரையும் படம் பிடித்தார். அப்போதும் பட்டும் படாமல் தான் நின்றான் ஆதவன். வெண்ணிலாவிற்கோ எப்போதடா முடியும், இவன் வேறு சிடுசிடுவென்று இருக்கிறானே என்று பயமாக இருந்தது. அவ்வப்போது சந்தோஷ் வந்து பேசிய வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு தம்பி இருக்கிறான் என்ற தைரியத்தை ஏற்றியது. அந்த தைரியம் முதலிரவு அறைக்குள் நுழைந்தவுடன் சுக்குநூறாக உடைந்து போனதுதான் பரிதாபம்.